ஒரு குருபலன் ஒரு சினிமா நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்துட்டு போயிடும். இந்தாப்பா இந்த படத்தை வச்சு நீ வாழ்நாள் போனால் என்ன சொல்லிட்டு இருப்பானா, நான் பாருங்க அந்த படத்தில் நடிச்சேங்க, நான் பாருங்க அந்த படத்தில் நடிச்சேன்னு சொல்லுவான். ஸோ குருபலன்னாலே நம்ம ஆளுங்க என்ன நினச்சிக்கிறான்னா கல்யாணம் அப்படின்னு நினச்சிக்கிறான். அந்த கல்யாணம் மட்டும் இல்லை, நல்ல படிப்பு. சில பொண்ணுங்க பாருங்கள் நீட்டில் பரீட்சை எழுதி இந்த குருபலனில் டேக் ஆஃப் ஆகிடும். சில பொண்ணுங்க பாருங்கள் நல்ல ஒரு கோல்டு மெடலிஸ்ட். ஸோ குருபலன் என்பது திருமணத்திற்காக மட்டும் என்று நினைத்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குருபலன் கல்யாணத்தை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே நான் வரவே இல்லை. ஒவ்வொரு குருபலன் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கும். சில குருபலன்கள் வீட்டை கட்டி கொடுத்துரும். சார் நான் வீடு ஏற்கனவே வாங்கிட்டேன், அந்த ரெனிவேட்டன் கொடுத்துரும். சிலது ப்ரொமோஷனை கொடுக்கும், சில இது பணத்தை கொடுத்துரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களில் அதிர்ஷ்டம் என்ற பொருளுக்கு குருபலன்னு பேர். உனக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், லக்கி. சில பேருக்கு 2வது குழந்தை, இந்த மாதிரி கொடுக்கும். அந்த குருபலன் கோச்சார குருபலனை குரு பயிற்சி என்கிறோம். அந்த குரு பயிற்சி உனக்கு ஒரு நல்லதை செய்யாமல் போகாது. ஏதோ ஒரு நல்லது. 2வது வீட்டில் இருந்தால் காசை கொடுக்கும், 3வது வீட்டில் இருந்தால் சகோதரனுக்கு ஒரு கல்யாணத்தை கொடுக்கும், 3வது வீட்டில் இருந்தால் ஒரு இடத்த வாங்க கொடுக்கும், 4வது வீட்டில் இருந்தால் படிப்பை கொடுக்கும், 5வது வீட்டில் இருந்தால் ஒரு குழந்தையை கொடுக்கும், 6வது வீட்டில் இருந்தால் கடன் அடைச்சிட்டு போயிடும், 7வது வீட்டில் இருந்தால் ஒரு திருமணத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அந்த பலன்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுதான் குரு பெயர்ச்சியின் நன்மைகள். திருமணம் மட்டுமே அல்ல, திருமணத்தை போன்ற சுப விஷயங்கள் அனைத்துமே குருபலனில் கிடைக்கும்.